புது மாடல் பென்ஸோட ஸ்டீரிங்க. வண்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாளைக்கே டெலிவரி பண்ணிடுறேன். டேய் என்னடா டேய், இந்த பொண்ணு கிட்ட இருந்து எடுத்த பொருள் எங்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு தெரியாதுல்ல? சொல்றேன். ஏய், நான் உனக்கு ஷேர் கொடுத்துறேன். ஷேர் நான் தரேன். ஐயோ, மறுபடியும் அடி. ரொம்ப நேரம் அதை எடுத்து குடுறா. இந்த ஒண்ணு பேக்ல எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு தரேன். இன்னொன்னு என் பேக்ல என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் பாக்குறேன். ஒரு பேக்ல என்னென்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க அது? ஐயோ, எங்க என்னோட மணிமாலை? அது காணோம். ஐயோ, இங்க குடு. எங்கடா அதெல்லாம்? நான் அதை வித்து கடல்ல அடிச்சிட்டேன். இதுல இருந்து வேற ஏதாவது கிடைச்சதா உனக்கு? கிடைக்கல. ஒண்ணு சொல்றா. சொல்லுடா. எங்க அது? வேண்டாம். இப்போ உன் கையில இருந்த பணம் காசு மடம் மட்டும் தான் போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா என்ன போகும்னு உனக்கு தெரியாது. இது திருடங்க வாழ்ற இடம். இங்க இருந்து ஓடி போயிடு. நான் போக மாட்டேன். போக மாட்டேன். வெளியே போடி. என்ன ஜங் 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 பின்னாடியே வர? தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க போற வரியா? ஐயோ, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்ல. நீ வேற. என்ன இருந்தாலும் நீ ஒரு நல்ல காரியத்துக்கு போற. இந்தா இத வச்சுக்கோ. ஐயே, திருடு பசங்க காசுல எனக்கு வேண்டாம். வெச்சுக்க. ஏய், வேண்டாம்னா போ. ஆணவக்காரி. ஏய், உனக்கு கொடுத்தத பாவம் அந்த ஆளுக்காக கொடுத்துருக்கலாம். இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி பார்த்தா கொன்னுடுவேன். என் மகன் மணிமாலாவே இன்னைக்கு காலையில இருந்து காணும்டா. என் வீட்டை சுத்தி சுத்தி அந்த கருப்பு மணி வரதை நான் பல தடவை பார்த்திருக்கேன். எனக்கு தெரியும் என் பொண்ணு நிச்சயமா அவன் கூட தான் இருக்கான். அவங்கிட்ட சொல்லி வை. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி அந்த சாம்பல் எடுத்து நான் பல்லு தேய்ச்சுக்குவேன். இந்த சோமு ரொம்ப மோசமானவன். வாங்கடா வாங்க. ஏய், என்னடா கதவு சாத்திட்டு உள்ள உட்கார்ந்திருக்க? டேய், இவளோட அப்பன் கத்தி கப்படவோட வந்து மிரட்டிட்டு போயிருக்கானடா. இவளுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றானா. தயவு செஞ்சு போயிருமாலா, இல்லன்னா அந்த ஆளு என் தலையை எடுத்துருவான். எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடு. சீக்கிரம் போ. இந்த தலை போனாதான் என் தலைவலியே போகும் போட்டிருக்க. டேய், போன காரியம் என்னடாச்சு? நம்ம கஷ்ட காலம் எல்லாம் ஒழிஞ்சுதுரா மணி. இதோ இதுக்குள்ள இருக்க நம்ம மாணிக்கக்கல்லு மாலை. இத மட்டும் வித்துட்டா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ரம்பம்போ. நம்மடிக்கையில் தொட்டுக்கொள்ள சிட்டு வேணும் மச்சாரே. மப்பு எகிரி முட்டி விழுந்தா தூக்கி விடணும் மச்சாரே. லக்கடிச்சது ரூட்ட மாத்து மச்சாரே. செக்கு புக்குல சைடு போட கத்துக்கொள்ளணும் மச்சாரே. காஞ்சி போற சோற எல்லாம் இனி ஒத்துக்காது உடல் வேணாண்டா. கன்னிமர ஹோட்டலுக்கு போய் கட்டலாம் வாயேண்டா. காசா கொட்டுற நேரம் தான், காசா போற நானும் தான். ஊரெல்லாம் சுத்தி பல வரலாம் பாடா பாடா. பிடித்து சந்திர மண்டலம் போயிடலாம். சத்த தமிழ் கவிதை பாடி நித்தமும் ஆடிடலாம். பஞ்சவர்ண கிளி போல் வானம் எங்கும் வட்டமிட்டு பரப்போம். செக்க செவந்தொரு பிகரினை வாழை வீசி பிடிப்போம். ஐஸ்லாந்து புல்வெளியில் அவளோடு கசமுசா. இந்தியா சேனல்கள் சொல்ல பாரு கிசு கிசா. எங்களின் ஜோலியை எப்பவும் ஜாலிய ராத்திரி சொர்க்கத்தில் நீதானே ராணிய. கூடுதல் வேலைக்கு இல்லைகள் வெளிய வெட்கத்தை பொசுக்கிடு கிளியே. நம்மடிக்கையில் தொட்டுக்கொள்ள சிட்டு வேணும் மச்சாரே. மப்பு எகிரி முட்டி விழுந்தா தூக்கி விடணும் மச்சாரே.
நாமும் ஒரு ஸ்டண்ட் படம் எடுப்போம். ஜாக்கி சானை துரத்தி ஆக்ஷன் ஹீரோ பட்டத்தை வென்றெடுப்போம். நமிதாவை பிடித்து இழுகிழுக்கு படம் எடுப்போம். மொத்த காட்சியில தான் ஹீரோவாக 2 பேரும் நடிப்போம். ரோட்டை அமேசான் காடாத்தா மத்தனண்டா, பில்லியன் கணக்கில் தான் பட்ஜெட் நல்லா ஏத்தனுண்டா. வாங்குற விருத ஜம்முன்னு அடுக்க கொடுக்கும் பட்டத்தை கும்முன்னு மாட்ட 1000 ஏக்கரில் வீடொன்னு கட்டணுண்டா. ஐயோ 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 என்னடா ஐயோ மாலை போயிடுச்சுடா. என்னது மாலை போச்சா? ஐயோ எங்க என்னடா விட்டா சொல்ற? எங்கடா விட்ட? இவங்கிட்ட போயிடுச்சா? பெருமாளே மாலை எங்க போச்சா? உன்னை சுடணும்டா. ஆ, ஆ, ஆ. அப்படியே கண்ணுல ஊத்துறா. வேண்டாம், 2 செயினை தவிர நான் வேற எதையும் எடுக்கல. அதுக்குள்ள அந்த சிலை மட்டும் இருந்ததுதான் பார்த்தேன். இது நான் பண்ற தொழில் மேல சத்தியம். டேய், நாமெல்லாம் ஒரே தொழில பண்றோம், கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதாடா? ஐயோ, அப்படின்னா அந்த மாலை அவகிட்ட தான் இருக்கணும். மூடி ஓப்பன் ஆகி பேகுக்குள்ளேயே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேற அவளை கண்டபடி காய்ச்சிட்டேனே. ஐயோ. வேடிக்கை பார்க்காம சீக்கிரம் வாடா, அவளை தேடுவோம். வா. மிஸ்டர் ஃபெலிக்ஸ் வெக்கேட் பண்ணி போயிட்டாரு. நீங்க முதல்ல வெயிட் பண்ண சொன்னீங்க, இப்ப வெக்கேட் பண்ணிட்டாருங்கறீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பின்ன வேற நாங்க என்ன பண்ணணும்? நீங்க வர வரைக்கும் நாங்க அவரை புடிச்சு வைக்கணுமா? எங்க போனாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். எங்க பாஸோட பொண்ணுக்கும் மிஸ்டர் ஃபெலிக்ஸுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. மெடிக்கல்ல தான் நிச்சயமும் கல்யாணமும். 3:30 ஃபிளைட்டுக்கு அவங்க எப்போ போயிட்டாங்க. ஐயோ, ஓடா. ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவனுங்க என்ன கேக்குறானுங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. எந்த நேரத்துல அந்த கொட்டையும் குட்டையும் பார்த்தேன்னு தெரியலையா? அவனுங்க எதுக்காக அவனை அழைச்சாரு? அதாவது சார், அந்த பேக்குக்குள்ள ஒரு சிலை இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு மாலை இருந்துச்சு, பாத்தியான்னு கேட்டானுங்க. நான் ஒரு மாலையும் பார்க்கல, ஒரு மண்ணங்கட்டியும் பார்க்கலன்னு சொன்னேன். அதை நம்பவே என்ன இழுத்து போட்டு அடிக்கிறானுங்க சார். ரொம்ப வலிக்குது சார். ஐயோ, என்னையா உங்க குழப்பம்? அந்த பொண்ணு என்ன மெண்டல் ஹாஸ்பிடல் எஸ்கேப் வந்துட்டாளா? என்னாச்சு? இங்க வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டா தெரியுமா? எங்க வா? எப்படியோ பேசி அனுப்பிட்டோம். எங்க? மெடிகிரிக்கு. மெடிகிரினா? சந்தன கட்டுக்கா? அட என்னையா, அது மைசூர் பக்கத்துல இருக்கிற மெடிகிரியா? எப்படி போனா? இங்க இருந்து ஒரு கார்ல ஏத்தி அவங்கள ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டோம். 5:30 மணி வண்டிக்கு போயிடுவாங்க. கடவுளே, இப்ப 5 மணி ஆயிடுச்சு. சீக்கிரம் வாடா, அவன் போயிட போறான். வாடா. சீக்கிரம் ஏறா. பின்னால பின்னால பின்னால. வரலாம் வரலாம். வா 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 வா. யாருக்கிட்ட? வா 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 பின்ன. டேய், பிடிக்கடா அவனை. மாமனாரே. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வாடா வாடா வா 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 வா. மாமனாரே. தமிழ் கோட்டத்துல எதுக்குடா வண்டி எடுக்கிற? மூணு